எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு என்பது ஓய்வல்ல, ஒரு புதிய பயணம். அனுபவமே மிகப்பெரிய சொத்து. வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கிறது. 30 to 40 ஆண்டு அனுபவம், தெரிந்த மனிதர்கள், தீர்க்கும் திறன், இவையெல்லாம் இளைஞர்களிடம் இல்லாதவை. ஒரு பாலிடெக்னிக் பேராசிரியருக்கு தெரிந்த லேட்ரல் என்ட்ரி வழி, ஒரு பேங்க் மேனேஜருக்கு தெரிந்த கல்வி கடன் வழி, இதை நாம் ஒரு ஏழை மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது பணத்தை விட மதிப்பானது. வேலையில் இருக்கும்போது என் குடும்பம், என் வேலை என்று ஓடுவோம். ஓய்வுக்கு பிறகு நம்ம ஊர் மாணவர்கள், நம்ம சமூகம் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நாம் என்ற எண்ணம் வந்துவிட்டால் வீட்டில் சும்மா இருக்க முடியாது. மனசு ஒரு புதிய பயணத்தை தேடும். இதனை கருத்தில் கொண்டு உதவுவோம், உயர்த்துவோம், உயர்வோம் என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் எனது தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புதான் அவுராமமி ட்ரஸ்ட். அவுராமமி ட்ரஸ்ட் கடந்த 19 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இலவச வழிகாட்டியாக செயல்பட்டு வருகிறோம். நாங்கள் யாரிடமிருந்தும் நன்கொடை வசூலிப்பதில்லை. தேவைப்படும் மாணவருக்கு ஸ்பான்சர் நேரடியாக உதவுமாறு இணைத்து விடுகிறோம். நம்ம காலத்து கஷ்டமும் இன்றைய மாணவர்கள் படுகிற கஷ்டமும் வேற. ஆனால் கனவு ஒன்றுதான். நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது 2 தலைமுறைக்கு இடையே பாலம் அமைக்கிறோம். நம்ம அனுபவம், அவர்கள் கனவு ஒரு வெற்றி கதை. டாக்டர் சொல்கிறாங்க, சும்மா இருந்தால் உடம்பு கெட்டு போயிரும்னு. உண்மைதான் சார். ஒரு மாணவனுக்கு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண உதவும் போது, ஒரு ஸ்பான்சரை பேசி இணைக்கும் போது மூளைக்கும் வேலை, மனதுக்கும் மகிழ்ச்சி. சேவை செய்யும் கைகள் ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை. சேவைக்கு வயது இல்லை, சோர்வுக்கு இடமில்லை. வயசாட்சி, என்னால் முடியுமா என்று பலர் கேட்பார்கள். ஆனால் ஒரு மாணவன், ஐயா நீங்கள் சொன்னபடி சீட் கிடைச்சிருச்சு என்று சொல்லும்போது 70 வயதிலும் 20 வயது இளைஞனின் உற்சாகம் வந்துவிடும். பணம், சொத்து எல்லாம் இங்கேயே இருந்து வரும். ஆனால் அந்த ஐயா தான் சார் என்னை இன்ஜினியர் ஆக்கினார். 10 வருஷம் கழித்து ஒரு பையன் சொன்னான், அதுதான் நமக்கான நிரந்தர சொத்து. அவுராமமி ட்ரஸ்ட் 19 வருஷமாக செய்கிறதும் இதுதான். பெயர் விளம்பரத்துக்காக அல்ல, ஒரு உயர வேண்டும் என்பதற்காக. நாம் வசூலிப்பதில்லை, இணைத்து விடுகிறோம். இதுவே நமது நேர்மையின் அடையாளம். பாரதியாரின் பாடல்களை தடையை மீறி சட்டசபையில் முழங்கிய வரும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கென மதுரையில் உயர்நிலை பள்ளியை நிறுவி சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட வரும் மதிய உணவு திட்டத்தின் முன்னோடியும், நெசவாளர்களுக்கு பாவு நீட்டுவதற்கு உரிமை பெற்று தந்தவரும், சௌராஷ்டிர சமூக தந்தையுமான ராஷ்டிரபந்து LK துளசிராம் BABL அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து எந்த விதமான தங்கு தடையின்றி 19 ஆண்டுகளாக அவுராமமி ட்ரஸ்ட் கொண்டாடி வருகிறது. அவுராமமி ட்ரஸ்ட் வழிகாட்டுதலின்படி மேலூரை சார்ந்த நாக மகேந்திரன் என்பார் 2007 மெடிக்கல் சீட் கிடைத்து தற்போது இந்திய விமானப்படையில் மெடிக்கல் ஆஃபீஸராக விங் கமாண்டராக நிலையில் பணியாற்றி வருகிறார் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. 2014 எங்களது வழிகாட்டுதலின் பேரில் நம் சமூகத்தை சார்ந்த கணவனை இழந்த ஒரு பெண் தற்போது TNPSC தேர்வில் வெற்றி பெற்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டராக பணியாற்றி வருகிறார். எங்களது வழிகாட்டிலின்படி தந்தையை இழந்த மாணவி சென்ற ஆண்டு MSc பிசிக்ஸ் படித்த ஒருவர் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளராக பணியில் சேர்ந்துள்ளார். இந்தியாவிலிருந்து 19 பேர் அப்ளை செய்த அந்த ஒரே ஒருவர், அது நம்முடைய சமூக மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தந்தையை இழந்த டிப்ளமோ படித்த 2 மாணவர்களுக்கு லேட்ரல் என்ட்ரி 2ஆம் ஆண்டு BE சேர்க்க வழிவகை ஏற்படுத்தப்பட்டது. ஒரு மாணவி டிப்ளமோ கார்மெண்ட் டெக்னாலஜி படித்த மாணவிக்கு லேட்ரல் என்ட்ரி மூலம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில்
பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 2ஆம் ஆண்டு சேர்ந்துள்ளார். மிகவும் ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவன் 600க்கு 577 பெற்ற மாணவனுக்கு தியாகராஜர் கல்லூரியில் இன்ஜினியரிங் கல்லூரி பிஇ இசிஇ கோர்ஸ் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது. மேலும் எங்களது வழிகாட்டுதல் பேரில் அவருக்கு அவருடைய கல்விக்காக வேண்டி உதவிக்க ஃபுல் ஸ்காலர்ஷிப் SCTNல் ஏற்பாடு செய்யப்பட்டது. வாழ்க்கை என்பது 2 பகுதி. முதல் பகுதி நமக்காக வாழ்வது, 2வது பகுதி பிறருக்காக வாழ்வது. 2வது பகுதி தான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் ஓய்வுக்கு பிறகான புதிய பயணம். நிற்காத ஓட்டம், ஓயாத சேவை. உதவுவோம், உயர்த்துவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் எனது பள்ளிக்கால தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். அதாவது நான் இந்த சௌராஷ்டிரா சமுதாயத்தில் 3வது தலைமுறையாக எங்கள் வீட்டில் நான் பழகிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல எங்களுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவுடைய அப்பா மதுரையில் ரேடியோ கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்ட்னர் PNK சுப்ராம் அவர்களும் TK ராமா அவர்களும் எங்கள் கடையில் பார்ட்னர். அப்போ அவர் முதல் தலைமுறை. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா வர்றாரு. எங்களுடைய கஸ்டமர்ஸ் பூரா, அதாவது எங்கள் கடை எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். மிஸ்ராஸ்பத்திரி வெதூர் ரேடியோ அங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் பேலஸ் பஸ் பக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் கஸ்டமர்ஸ் பூரா சௌராஷ்டிரா கஸ்டமர்ஸ் தான். அது முக்கியமாக அந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது புது மாப்பிள்ளைகள்லாம் மாமனார் வீட்டுக்கு ஏதாவது இந்த கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அது அந்த காலத்தில் அந்த ரேடியோ வாங்கி தர்றது ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்ததாக இருக்கும். அது அந்த இடத்துல எங்களுக்கு தனியாக ஒரு சேல்ஸ் நடக்கும். நான் 3வது தலைமுறையில் ஸ்கூல் நான் நம்ம கண்டன் ஸ்கூலில் நான் சேர்றேன். கண்டன் ஸ்கூலு எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான். அது உண்மையில் நான் எங்கள் விருதுநகர் இந்து நாடார் ஸ்கூலில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்மளுடைய அப்போதைய செக்ரட்டரி என்ன மாதிரி மகாதேவன் அவர்களுடைய சிபாரிசின் பேரில் கண்டன் ஸ்கூலில் அப்போ ஹெட்மாஸ்டர் BK ராமகிருஷ்ணன் அவரே வீட்டுக்கு என்னையும் என் தம்பியையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. நான் 3rd ஸ்டாண்டர்ட், என் தம்பி 1st ஸ்டாண்டர்ட் சேர்றோம். அதிலிருந்து லைஃப் அப்படியே இந்த கம்யூனிட்டி கூட எனக்கு ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட்ஸ். என்னுடைய நண்பர்கள் பூரா எல்லாருமே பார்த்தா, ஏன்னா பள்ளிக்காலத்தில் இருக்கிற நண்பர்கள் தான் கடைசி வரைக்கும் ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. அது நிறையா சௌராஷ்டிரா நண்பர்கள் தான் இருப்பாங்க. இன்றைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் என்னுடைய கிளைண்ட்ஸ் எனக்கு கேஸ் கொடுக்கறதுல பெரும்பான்மையானவர்கள் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ எனக்கு அதாவது என்னுடைய பருவத்தை நினைவலைகள்னு சொன்னால் கண்டன் ஸ்கூலில் படித்தவங்க இருக்காங்க என் கூட. இங்கே நம்ம PK ராம்தாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது PK ராம்தாஸ் வீடு கான்பாளையம், நம்ம அலங்கார் தேட்டர் முந்தைய லட்சுமி தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் சந்துக்குள்ளே போனோம். ஈவினிங் PK ராம்தாஸ் வீட்டுக்கு பைய தூக்கிக்கிட்டு வீட்டு பாடம் எழுதுறதுக்கு எல்லாம் PK ராம்தாஸ் வீட்டுக்கு போய் முடிச்சுட்டு மறுபடியும் தனியாக போய் வரும் அந்த தைரியம் நமக்கு அந்த காலத்து பெற்றோர்கள் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நண்பர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நண்பர்கள் வீடுகளுக்கு நான் சென்று வருவேன். அப்போ எல்லாரும் அவங்க வீட்டிலேயே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தினம் அவரை பபு அப்படி இப்படி சொல்லி தான் என்னைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு க்ளோஸாக அந்த வீடுகளில் நான் பழகிட்டேன் நான். அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒரு அத்தியாயம். அதுக்கு பிறகு நம்ம ஹைஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூல் எனக்கு ஸ்கூல் BKR இருந்தார். அவர் அப்போதான் சரஸ்வதி கஃபே மஹாலுக்கு எதிர்த்தாப்பில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நீ பியூனை விட்டு கூப்பிட விட்டுவார். ரேடியோ அங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்கு போய் பிடுமணி எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு காஃபி வாங்கிட்டு வாம்பார். காசு கொடுத்துருவாரு. ஆனால் ரோட்டை நான் கிராஸ் பண்ணி போய் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிராஸ் பண்ணி போய் வீட்டில் போய் தூக்குவாளி எடுத்துட்டு அடுத்து பேலஸ் ரோட்டில் போய் சரஸ்வதி கம்பெனியில் காஃபி வாங்கி கொண்டா தரணும். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே எங்கள் பாட்டி தான் ஒரு நாள் கேட்டாங்க,
என்ன தினம் 11:30 ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி ஹெட்மாஸ்டர் காஃபி வாங்கி கொடு. ஹெட்மாஸ்டருக்கு காஃபி வாங்கி கொடுக்குறியா? ஏன்னா உங்க ஸ்கூல்ல பியூன்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே எங்க சித்தப்பா வந்து என்ன இந்த மாதிரி பையனை வந்து தனியா ரோட்டை கிராஸ் பண்ணி அவனை அங்கே அனுப்பிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவர் அதை நிப்பாட்டிக்கிட்டாரு. அது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ரி ஸ்கூலை பொறுத்தவரை அது ஒரு வசந்த காலம். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது அப்போ ஏஎன் சுரேஷ், எம்ஆர் சுரேஷ், இந்த சுரேஷ் நிறையா சுரேஷ் வந்து எல்லாம் கெண்டர் ஸ்கூல்ல இருந்து அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம் 6th A செக்ஷனுக்கு போகிறதுக்கு அப்போ ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ என் மனசுக்கு எல்லாரும் என்ன பயம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே இங்கிலீஷில் படிக்கணும், இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்துட்டாங்க. அந்த 6th ஸ்டாண்டர்ட்லயே அந்த ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி எக்ஸாம் வச்சதுல வந்து நான் வேணும்னே சில தவறுகள்லாம் விட்டு அதில் ஃபெயில் ஆகி மறுபடியும் தமிழ் மீடியத்தில் தான் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து என்னடா நானும் பார்க்குறேன், ஒரு மாசமா தினம் வந்துகிட்டு இருக்கீங்க, எந்த வாத்தியார் அவங்களை அனுப்புறாரு அப்படின்னு கேட்டால் கேஜிஆர் அனுப்புறாரு. எதுக்குடா கேஜிஆர் அனுப்புறாரு? கேஜிஆரை பற்றி எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், அவர் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாருன்னு தெரியும். அவர் வாயில சரளமா அந்த கெட்ட வார்த்தை வந்துடும். உடனே நான் வந்து ஒரு தெரியாம, சார் கிளாஸ்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வைகிறாரு சார் அப்படின்னு உடனே எங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நேர கிளாஸ் ரூம் வந்து கேஜிஆர்ட்ட, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வராதா? இந்த பைய உங்க முன்னால நீங்க வைகிற மாதிரி அந்த கெட்ட வார்த்தை என்கிட்ட சொல்லி என் முன்னால வந்து என்கிட்ட சொல்லி காமிக்கிறான், இது தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அப்போ வந்து இது பண்ணாரு. இந்த மாதிரி பலவித அனுபவங்கள். அது பிறகு காலேஜ் பியூசி வந்து எஸ்ஆர் தனஞ்சயன் அந்நேரம் வந்து பியூசி அறிமுகம் ஆகிறோம். அப்போ எல்லாருக்கும் மனசுல வந்து மெடிக்கல் போகணும்னு சொல்லி, ஆனா அப்ப கேஆர்பி முதல் நாள் வந்தவர், ஐ திங்க் யூ ஆர் ஆல் willing to go for MBBS அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வேகமா தலையாட்டினோம். Take it from me, nobody will get a sweeper post in the medical college அப்படி சொல்லி சொன்னாரு. அன்னைக்குல இருந்து எங்களுக்கு வந்து வெறுத்து போய், ஏன்னா ஒரு வாத்தியார் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகணும்னு சொல்லி விரும்புறவங்கள மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்வீப்பர் போஸ்ட் கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி சொல்லி ஒரு அனுபவத்தோட நாங்கள் அந்த பியூசி திறந்தோம். ஒரு சொல்லிகிட்டே இருந்தால் நான் வந்து மணிக்கணக்கில் பேசலாம் நம்ம ஸ்கூலை பற்றி. இது வந்து ஒரு நல்ல சமுதாயம், நல்ல ஒரு ஸ்கூலு. இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக இருக்கும். சார் வந்து எனக்கு முன்னால் ஓய்வு என்பது ஓய்வல்லன்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு தான் ரொம்ப பொருந்தும். அட்வொகேட் ப்ரொஃபஷனில் நோ ரிட்டையர்மெண்ட். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவு தொடர்ச்சியாக நாங்கள் வேலையில் செய்துட்டு இருக்கோம். அதே தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் கூறியதை கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை